இதாங்க பொடுதலை செடி. நேற்று இயற்கை சார்ந்த செடிகள்லாம் சேல் பண்ணாங்களே, அதுக்கு போயிருந்தேன் இல்லையா. ஸோ இங்கே எங்கேயுமே இல்லை, அந்த இடத்துல தான் இருந்தது. ஸோ நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த வைக்கலாம் வாங்க. இதில் தான் வைக்க போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். இதில் நெல்லிக்காய் வந்து இருந்துச்சு. ஸோ இதை எடுத்துட்டு இந்த செடியை வைக்கலாம். மண்புழு பாருங்கள், இந்த சாட்டு பார்த்தீங்களா? மண்புழு எவ்வளோ இருக்குது இந்த அடியில். மண்புழு பாருங்க, நிறைய மண்புழு இருக்குது. இது நம்ம என்ன வரடாது, என்ன வர ஞாபகம். ஸோ இது பொடுத்தலை, இது வைக்க போகிறோம். ஸோ இந்த பொடுத்தலை எதுக்குன்னா, பொடுகெல்லாம் இருந்துச்சுன்னா தலையில் எல்லாமே க்யூர் ஆவாங்க. அதனால தான் இந்த பொடுத்தலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க அது. ஸோ இது வந்து நம்ம சும்மா வச்சுட்டு நம்ம 2 days கொஞ்சம் தண்ணி ஊற்றினாவே போதும், நல்லா வளரும் அது. ஸோ அதனால் இதை வாங்கிட்டு வந்தோம். இதுங்க அப்புறம் இன்னொரு செடியை வைக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்க. அப்படியே புஷ்ஷாட்ட வளராது. இது வந்து இயற்கை கம்போஸ்ட்டுங்க. நேச்சுரல். இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுவும் நேற்று வாங்கிட்டு வந்தது. சுற்றி போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றலாம். தண்ணி போடுறேன், பாட்டிலில் போடுறேன். ஸோ சுற்றி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. அப்படியே பார்த்து நல்லா வளரும். இது மிளகா செடிங்க. மிளகாலே நட்டு வச்சிடல வாங்க. ஆல்ரெடி இது மிளகா செடி வந்திருக்காங்களே, அதில் நட்டு வச்சிடலாம் நம்ம. காலே இது பைனாப்பிளுங்க. இது 3 வருஷம் ஆகுமா வர்றதுக்கு. ஸோ எதுக்குன்னு இதை எடுத்துட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு விதை போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். அங்கே பாருங்க, நல்லா வேர் வந்திருக்கு பைனாப்பிள். அப்படி தானே இங்கே பாருங்கள். ஆனால் இது தூக்கி போட மனசில்லை. ஆனால் 3 years ஆகுமா இது வர்றதுக்கு.